வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு பலிக்கடாவாக மாறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா குற்றச்சாட்டு. ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகளை இனிவரும் காலங்களில் நீதியமைச்சு கடுமையாக்கப்படும் என்று நீதியமைச்சர் அறிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே இன்று குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலை. சட்டவிரோதமாக கைதியொருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவத்திற்கு ஜனாதிபதியை முழு பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறிய திலித் ஜாவீர் அனுர பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தல். தொடர்வது விரிவான செய்திகள். 323 சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் அகற்றப்பட்டதற்கு பிறகு அனைத்து கொள்கலன்களையும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்த சுங்க அதிகாரிகள் எடுத்த முடிவு கொழும்பு துறைமுகத்தில் கணிசமான தாமதங்களை ஏற்படுத்தியுள்ளது என்று எதிர்க்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜாசகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தெரிவித்த போது அந்த 323 கொள்கலன்கள் சம்பந்தமான விவகாரத்திற்கு முன்னதாக ஒரு கொள்கலனை விடுவிக்க 2 மணி நேரம் இருந்தது. ஆனால் இப்போது அதே செயற்கூறு செயல்பாட்டுக்கு குறைந்தபட்சம் 7 மணி நேரம் ஆகிறது என்று அவர் கூறினார். சமீபத்திய அனுமதி சர்ச்சையினை தொடர்ந்து சுங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகளிடமிருந்து கடுமையான எச்சரிக்கைகளை பெற்ற நிலையில் மிகச்சீராக சோதனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசின் அழுத்தங்களுக்கு பயப்படாமல் சுயாதீனமாக செயல்பட அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த வகை கொள்கலன்களில் ஆயுதங்கள் இல்லை என்றும் அவற்றை விடுவிக்க இந்த உத்தியோகபூர்வ உத்தரவும் இல்லை என்றும் கூறிய சுங்க திணைக்கள ஊடக பேச்சாளர் சீவலி அருக்குடவின் அறிக்கையினை நாங்கள் ஏற்க முடியாது. அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் அதிக ஆபத்துள்ள இறக்குமதிகளை அடையாளம் காணும் ரெட் சேனல் வழியாக இவைகள் செல்ல வேண்டியிருந்தும் அந்த வழிகளை மீறி கொள்கலன்கள் எவ்வாறு விடுவிக்கப்பட்டன என்பது குறித்து தீவிரமான சந்தேகம் எழுகின்றது எனவும் இந்த செயல்களில் பொறுப்பு கூறல் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு அமைப்பை சிவப்பு சேனல் வழியாக அனுமதி தேவை என்று பரிந்துரைத்திருந்தால் அந்த பரிந்துரையை புறக்கணித்து இவை எப்படி செயல்படுத்தப்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திற்கு பலிக்கடாவாக மாறியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா இதன் ஒரு பகையாக மின்சார கட்டணத்தினை 18.3% அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒளிபரப்பான அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போது நாட்டின் பொருளாதார சூழலில் மின்சார கட்டண உயர்வு அவசியமல்ல என்றும் இருப்பினும் அரசு செயல்படுத்த முடியாத மற்றும் சட்டப்பூர்வமற்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். IMF-இடமிருந்து கடனுதவி பெறுவதற்காகவே இவ்வாறான கட்டண உயர்வுகளை அரசு ஏற்கிறது என்பது தெளிவாகிறது என்றும் இது பொதுமக்களுக்கு செலுத்தும் வேதனை என்றும் ஹர்ஷ டி சில்வா கூறினார். இலங்கையில் தேசிய விழாக்களை முன்னிட்டு ஜனாதிபதியால் வழங்கப்படும் பொது மன்னிப்புக்கான நிபந்தனைகள் எதிர்காலத்தில் மேலும் கடுமைப்படுத்தப்படும் என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் குறிப்பிட்டுள்ளார். பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுதலை செய்யப்படும் செயல்முறையில் அண்மையில் சில முறைகேடுகள் காணப்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய சுதந்திர தினம், விசாக பூரணை, கிறிஸ்துமஸ் போன்ற முக்கியமான நாட்களில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் விடுவிக்கப்படுவது வழமையான நடைமுறையாக இருந்து வருகிறது என்று அவர் கூறினார். இந்த விடுதலைக்குரிய கைதிகளை அடையாளம் காண சிறை அதிகாரிகள் பயன்படுத்தும் அளவுகோலை உருவாக்கும் பணி நீதியமைச்சின் பொறுப்பாகும் என்றும் இந்த பணிக்காக புதிய அளவுகோல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை வகுப்பதற்கான ஒரு சிறப்பு குழுவினை நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தார். தரமற்ற மருந்து இறக்குமதியை செய்த முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்ல அளித்த முறைப்பாட்டை அடுத்து அதற்கான விசாரணை சூழலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கே இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். அவர் குறித்த மருந்து இறக்குமதி விவகாரத்தில் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை கருத்தில் கொண்டு வாக்குமூலம் வழங்கவே இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகிறார். இந்த வழக்கில் விசாரணை தொடரும் நிலையில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அமைச்சர்களாக பணியாற்றிய பலர் ஏற்கனவே தங்களது வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார்கள். தற்போதைய நடவடிக்கைகள் அரசியல் பொறுப்பு குரலை வலியுறுத்தும் வகையிலும் சம்பந்தப்பட்ட உத்தியோகபூர்வ நிலைகளில் இருந்தவர்களின் பங்களிப்பை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் நோக்கத்திலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் பணியாற்றும் வைத்தியர்கள் தங்கள் பதவியை தவறாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக உரிய விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வைத்திய மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ வலியுறுத்தியுள்ளார். அரசியல் தலைவர்கள் மற்றும் தடுப்பு காவலில் உள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுக்கு சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் விசேட சலுகைகள் வழங்கப்படுவதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. இந்த வசதிகளை வழங்குவதற்காக தவறான மருத்துவ அறிக்கைகள் வழங்கப்படுவதற்கும் புகார்கள் உள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த நிலையிலான மோசடிகளை தடுக்க குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியுள்ள வைத்தியர்கள் மற்றும் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் வைத்தியர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார்.
சட்டவிரோதமாக கைதி ஒருவர் விடுவிக்கப்பட்ட சம்பவத்திற்கு ஜனாதிபதியை முழு பொறுப்பு கூற வேண்டியவர் என்று சர்வஜன பலய கட்சியின் தலைவர் திலீப் ஜாவேர கூறினார். இதற்காக ஜனாதிபதி பதவியிலிருந்து அவர் விலக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை செய்யப்பட்ட கைதியை பற்றிய தகவல் தமக்கு தெரியாது என்று ஜனாதிபதி கூறியிருந்த போதிலும் நான் காலையில் பத்திரிகைகள் மூலமாக இதை பற்றிய செய்தியை அறிந்தேன் என்று பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்த அவரது முன்கூட்டிய கூற்றை திலீப் ஜாவேர நினைவுபடுத்தியிருந்தார். மேலும் இந்த சம்பவத்தில் எந்தவிதமான நியாயமும் இல்லாமல் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் கைது செய்யப்பட்டுள்ளமை தவறானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். பொது மன்னிப்புக்குரிய கைதிகளின் பட்டியல் அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் மூலம் நேரடியாக ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பப்படுவதாகவும், எனவே இது தொடர்பான பொறுப்பை ஜனாதிபதி ஏற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்தகைய தவறுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரே நபர் ஜனாதிபதி தான் என்பதால் அவர் தான் வீட்டுக்கு செல்ல வேண்டியவர் என்று திலீப் ஜாவேர உறுதியாக குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கம் தற்போது குரோதம் மற்றும் பழிவாங்கும் மனோபாவத்துடன் செயல்படுவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் சர்வஜன பலய கட்சியின் துணைத் தலைவருமான கலாநிதி சன்னு ஜாசுமன குற்றம் சுமத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் துவேஷம், பொறாமை, பழிவாங்கல் மற்றும் பாகுபாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஆட்சி நடத்துகிறது என்று அவர் குற்றம் சாட்டினார். பௌத்த சிந்தனைகளில் நம்பிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வலியுறுத்தப்பட்டுள்ள நிலையில் நம்பிக்கையை ஏற்படுத்த இயலாத ஒரு தரப்பிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டுள்ளதை மக்கள் கவலையோடு நோக்குகின்றார்கள் என்றும் சன்னு ஜெயசுமன சுட்டிக்காட்டினார். 76 ஆண்டுகளாக நாட்டு மீது விழுந்த சாபம் குறித்து பேசி ஆட்சி பொறுப்பை ஏற்ற அரசு புதிய முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை என்றாலும் நாட்டை பின்னோக்கி இழுக்கும் நிலைமை ஏற்படக்கூடாது என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். விசேட தினங்களில் ஜனாதிபதி வழங்கிய பொது மன்னிப்புக்கான அதிகாரப்பூர்வ பட்டியலில் பெயர்கள் இல்லாத சில கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விசாரணையை முன்னெடுக்க குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல்வேறு மூத்த சிறை அதிகாரிகளை விசாரிக்க திட்டமிட்டு வருவதாக தெரிய வருகிறது. சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட கைதிகளை அடையாளம் காணும் பணியில் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்படும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய முறைகேடுகள் அனுராதபுரம் சிறையுடன் மட்டுமல்லாது பிற சிறைகளிலும் நடந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் விசாரணையில் வெளிக்கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து அனைத்து சிறைகளிலிருந்தும் கடந்த காலத்தில் விடுவிக்கப்பட்ட கைதிகளின் பதவிகள் கண்காணிக்கப்படும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும், விசாரணைகள் நிறைவடையும் கட்டத்தில் மேலும் சில சிறை அதிகாரிகள் கைது செய்யப்படலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும், உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவர அரசாங்கம் தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், செம்மணியில் கடந்த காலத்தில் தோண்டப்பட்ட மனித புதைகுழிக்கு அருகே மேலும் பல புதைகுழிகள் இருக்கக்கூடிய சாத்தியங்கள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த காலத்தில் கிருஷாந்தி கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டவர் இறுதி தருணத்தில் அளித்த தகவலின் அடிப்படையில் செம்மணியில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த அகழ்வு பணிகள் முடிவுக்கு வர முன் இடைநிறுத்தப்பட்டன. அதன் பின்னர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இத்தகைய புதைகுழிகள் கண்டறியப்பட்டும் அவற்றின் அகழ்வு பணிகள் தொடர்பது காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக வடமாகாணத்தில் மட்டும் குறைந்தது 13 இடங்களில் மனித புதைகுழிகள் இருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. மன்னாரிலும் கொக்குத்துடுவாயிலும் அகலப்பட்ட புதைகுழிகள் தொடர்பான பணிகள் இன்றளவிலும் நிறைவடைந்த நிலை இல்லை. இத்தகைய சூழ்நிலைகளில் செம்மணியில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழியின் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்படக்கூடாது. குறிப்பாக அங்கு இளம்பிள்ளைகள் மற்றும் பெண்கள் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் நிலவுகின்றது. எனவே இந்த கொடூர நிகழ்வுகளுக்கு பின்னால் யார் இருந்தார்கள், எப்போது அது நடைபெற்றது என்பதை கண்டறிந்து மக்கள் உண்மைகளை அறிக்கை செய்ய வேண்டும். செலவினங்களையோ மற்ற காரணங்களையோ சுட்டிக்காட்டி பணிகளை தடை செய்யும் நடவடிக்கைகளை ஏற்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செம்மணி புதைகுழி மட்டுமல்ல, நாட்டில் உள்ள பிற மனித புதைகுழிகளின் அகழ்வும் தொடரப்பட வேண்டும். உண்மைகளை கண்டறிய அரசாங்கம் தேவையான அனைத்து ஆதரவையும் வழங்கி தங்கள் பதவிக்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்.